வேல்பாரி சாப்டர் 4. பரண் அமைக்க காலையில் இருந்தே இடம் தேடிக் கொண்டிருந்தான் எவ்வி. அவனுக்கு முருகன் வள்ளியோடு வருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பச்சை மலையில் யானை பள்ளத்தின் முகட்டில் ஒரு வேங்கை மரம் தனித்து நின்றிருந்தது. அதன் மீது ஏறி கிளைகளுக்கு நடுவில் சந்தன மர கட்டைகளைக் கொண்டு அடுக்கி கொடிகளிலே மிக உறுதியான சிலா கொடியால் இறுக கட்டினான். அவன் எதிர்பார்த்தது போலவே வள்ளியோடு முருகன் வந்தான். காதலிக்கத் தொடங்கியதுமே கைகூடும் ஒரு அழகு இருக்கிறதே. மனிதர்களைக் கண்டு மலர்களும் மயங்கும் காலம் அதுதான். முருகன் கேட்கும் முன்னரே மேல் திசை நோக்கி கையை காட்டினான் எவ்வி. தலையை உயர்த்தி மேலே பார்த்தான் முருகன். நிலவிலே பரண் அமைத்து விட்டானோ? எவ்வியிடம் பேச வார்த்தைகள் இல்லை. அவர்களை வணங்கி விடை பெற்றான். அப்பொழுது எவ்வியின் கையில் ஒரு பொருளை கொடுத்தான் முருகன். எம் காதலின் பரிசு என்றாள் வள்ளி. வள்ளியும் முருகனும் மர ஏணியில் ஏறி பரணில் அமர்ந்தனர். இருள் சூழ காற்று இசை போல் வீசியது. விண்மீன்கள் கண் சிமிட்ட வள்ளி நாணத்தோடு, இத்தனை கண்களுக்கு நடுவே நாம் வெக்கம் களைவது எப்படி என்றாள். முருகன் சிரித்தான். சந்தனமும் சிலாக்கொடியும் நறுமணமாய் பரவின. வள்ளியின் சிரிப்பு காற்றோடு காடெங்கும் பரவியது.